அண்ட் இது ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். சுப்புராமன் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை காந்தி. கிட்டத்தட்ட காலார் காந்தி யாரு, மதுரை காந்தி யாரு, பார்டர் காந்தி யாரு, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. சோ பாத்து வச்சுக்கோங்க. காலார் காந்தினா கருப்பு காந்தின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இவர் காமராஜர் வருவாரு. மதுரை காந்தினா இவரு. ஓகே, அனதர் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஆக்சுவலி இந்த இது கேட்பாங்க, HDI-னா என்னன்னு கேட்பாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். HDR-னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒன்னும் இல்ல. சோ நான் ஆல்ரெடி எக்கனாமிக் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் GDP, NDP, NNP அண்ட் GNP. சோ இதெல்லாம் எதுக்கு, நம்ம இந்தியாவுல வந்துட்டு இன்கம் growth வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு கால்குலேட் பண்றது பர்பஸ்க்காக தான். இந்த 4 இதும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம growth டிசைட் பண்றதுக்காக கிடைச்சது. அப்போ எனக்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, growthனா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறது growth. அது பேசிக் எஜுகேஷன். அதுக்கப்புறம் நீங்க உங்களை எவ்வளவு டெவலப் பண்றீங்க. சோ நான் வந்துட்டு BE படிக்கிறேன், BEக்கு அப்புறம் ME, MEக்கு அப்புறம் PhD. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் பெர்ஸ்பெக்டிவ். சோ நீங்க உங்களை எப்படி டெவலப் பண்றீங்க. ஆனா பேசிக்ங்கிறது growth. growth இல்லாம டெவலப்மெண்ட் நடக்கவே நடக்காது. ஓகேவா. சோ ஒரு growth அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது ஓகேவா. இப்ப growth பத்தி இந்தியாவுல கால்குலேட் பண்றதுக்கு இருக்கிற சிஸ்டம் GDP, NDP, NNP அண்ட் GNP. NDP, GDP, GNP, NDP, NNP. சோ இது நாலும் எனக்கு என்ன, இந்தியாவோட growth டிசைட் பண்றது. ஓகேவா. ஆனா இந்தியாவுக்கு டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு தனியா ஒண்ணு இருக்குதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் ரிப்போர்ட். இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இந்த growth மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதே பேரலா டாப் 20 கண்ட்ரீஸ்ல நீங்க ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா கிரைம் ரேட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அங்க growth இருக்கு, ஆனா அதே சமயத்துக்கு எனக்கு கிரைம் ரேட்னு இருக்கா, அப்ப அவங்க கிட்ட ப்ராப்பர் எத்திக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அந்த எத்திக்ஸ் ரிலேட்டடா கால்குலேட் பண்றது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். யாரு வந்து டிசைட் பண்ணிருப்பாங்கன்னா பை பாகிஸ்தான் மஹபூல் அண்ட் இந்தியாவை சேர்ந்தவங்க அமிர்தா சென். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இவங்க 2 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். அமிர்தா சென் வந்து எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்கன்னு பாருங்க. எக்ஸாக்டா 1991 செக் பண்ணுங்க. அமிர்தா சென் எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஓகே, 1998ல வந்துட்டு எக்கனாமிக் லிஸ்ட். சோ அமிர்தா சேனா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் லிஸ்ட். சோ இவரு வந்து நோபல் பிரைஸ் வாங்கினது வந்துட்டு 1998. சோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் இங்க பாருங்க. இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ரிப்போர்ட்டை யார் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் UNDP. எந்த வருஷம் கேட்டீங்கன்னா 1919ல. ஓகேவா. இப்போ கொஸ்டின்ஸ் என்னன்னு பாருங்க. So June 29, 2000ல வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ஓட இந்தியாவோட ரேங்க் எப்பன்னு கேட்டாங்க 128. சோ இது வந்துட்டு as per புக்ல இருக்க ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 2016ல வந்து 131. இது அசஸ்மெண்ட் ரீசனிங்ல கூட கேட்கலாம். 2016ல எனக்கு இந்தியாவோட ரேங்க் என்ன 131. அப்ப 2000 அட் பிரசன்ட் எனக்கு எப்படின்னா 130. சோ 2025, 2023 ரேஞ்சஸ்லாம் எனக்கு வந்துட்டு இந்தியாவோட ரேங்க் 130. 2016ல 131 and 2022ல எனக்கு என்ன ரேங்க் 133. டாப் 3 கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா டூரிங் 2016 பாத்தீங்கன்னா நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. டாப் 3 கண்ட்ரி. இப்போ எனக்கு வந்துட்டு டாப் 3 கண்ட்ரி பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து காமனா இருக்கு. பட் நார்வே வாஸ் கேம் டு த செகண்ட் பிளேஸ். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன, ஐஸ்லாந்து. இதுவே அவன் ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. அசஸ்மெண்ட் ரீசனிங்ல இந்த டாப் 3 கண்ட்ரி தான் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் அந்த ஃபர்ஸ்ட் 3 கேடல வந்துட்டு பொசிஷன் ஆயிருக்கான்னு கேட்டாங்கன்னா 2016ல எனக்கு என்ன நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. 2023ல எனக்கு என்ன ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து. புரியுதா. இந்த ஒரே ஒரு கொஸ்டின்ல
எனக்கு வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம டெவலப்மெண்ட், இந்தியாவோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் எஜுகேட் ஆயிருக்காங்க, ஒரு ஏரியாவுல எத்தனை பேர் எஜுகேட் ஆயிருக்காங்க, பேசிக் லைஃப் அவங்க வாழ்றாங்களா இல்லையா. அதாவது பேசிக் லைஃப்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 times a meal ப்ராப்பரா இன்டேக் பண்றாங்களா, அவங்களோட பாடியில 2600 கேலரிஸ் கரெக்டா இன்டேக் ஆகுதா. ஒன் டேக்கு நம்ம இன்டேக் எவ்வளவு இருக்கணும், நியர்லி 2600 கேலரிஸ் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்துட்டு ப்ராப்பர் லைஃப். அது கீழே போச்சுனாதான் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டிசீஸ் வந்து அட்டாக் ஆகும், இம்யூனிட்டி சிஸ்டம் குறையும். மேல போச்சுன்னா ஒபசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ ப்ராப்பர் ரேட் பாத்தீங்கன்னா 2600 கலோரிஸ். சோ அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட மார்னிங் மிட் டே ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அண்ட் ஆஃப்டர்நூன் மிட் டே மீல் ஸ்கீம்லாம் கரெக்டா 2600 கேலரிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு 2600 2300 தெரியல, அந்த கேலரிஸ் தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிக்ஸ் தான், அவங்க சும்மா எல்லாம் ஃபுட் சப்ளை பண்ண மாட்டாங்க. ஒன் டேக்கு பேசிக் கலோரிஸ் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் சப்ளை பண்ணுவாங்க. இதுல இருந்து புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். சோ இது வந்து ஒரு ஸ்கீம், ராஜ்ய அவினாஷ் யோஜனாங்கிறது எப்போ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2009. அது என்ன பர்பஸ்னா ஸ்லம் ஃப்ரீ. ஸ்லம்னா என்ன, சேறுகள், கரெக்டா. சோ அது எதுவுமே இல்லாம நீட்டா நம்ம இந்தியாவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2009. Okay, another. So எனக்கு அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் சேர்பர்சன் யாரு நெட்ல போடுங்க. there are at present 15 ஃபினான்ஸ் சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க. அதுல அவங்க கேக்குறது பாத்தீங்கன்னா 14th ஃபினான்ஸ் சேர்பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா YV ரெட்டி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ நீங்க நெட்ல போடுங்க. ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சன் யாருன்னு போடுங்க. இந்தியா லிஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்பர்சன். சோ இந்த 14 லிஸ்ட் எழுதிக்கோங்க. 1951, 1956, ஏன் 1950, 1947 ஏன் பண்ணல? 1950 தான் ஃபினான்ஸ் கமிஷனே ஒன்னு கொண்டு வந்திருக்கான், ஏன் 1947 கொண்டு வரல? ஃப்ரீடம் எப்ப கிடைச்சது? 47 கிடைச்சதா, ஏன் கொண்டு வரல? பாம்பே பிளான் நடந்தது, கரெக்ட். மேம் சொன்ன மாதிரி 1950 எனக்கு எக்ஸாக்டா ரிபப்ளிக் டே வந்தது. அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு டிபார்ட்மெண்டே கிரியேட் பண்ணது அந்த டியூரேஷன்ஸ் தான். பாம்பே பிளான் 1940, 44 அந்த டியூரேஷன்ஸ்ல நடந்திருக்கும். அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு டீடைல் நடத்துறேன். இங்க வாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 14 எழுதுங்க. எழுதுறீங்களா இல்ல அப்புறமா வீட்டுல போய் எழுதிக்கிறீங்களா? ஓகே, எழுதுங்க. லாஸ்ட் ஒன் சிங் தான். 16th. நினைக்கிறேன். சோ நெட் நேஷனல் இன்கம்ஸோட ஆன்சர் சொல்லுங்க கரெக்டான்ட்டு. நெட் நேஷனல் இன்கம்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஆமால, டிப்ளமோ நடத்தினேன். அது எப்படி கால்குலேட்? ஓகே, ஜிடிபி ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? கரெக்ட் தான். சப்சிடிஸ் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியல, மானியங்கள் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்றது தான். நெட் நேஷனல் இன்கம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. சோ நேஷனல்ங்கிறது என்ன, இந்தியா லெவல்ல இந்தியன் சிட்டிசன். நேஷனல் டினோட்ஸ் ஃபார் இந்தியன் சிட்டிசன். நெட் ஃபர்ஸ்ட் எனக்கு நெட்னா என்ன, கிராஸ்னா என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நெட் ஆமா, இந்த இந்தியன் சிட்டிசன் ஃபர்ஸ்ட். ஓகே, கிராஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க 100 rupees ஓகேவா, ஒரு நெல்லு வாங்கி அந்த நெல்லை வந்துட்டு அறுவடை போட்டு அதை வந்துட்டு விதைச்சு வருது, அதான் கிராஸ். எனக்கு வந்துட்டு இருங்க, இப்போ ஒரு 10 rupeesக்கு நீங்க சீட்ஸ் வாங்குறீங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்துட்டு 10 rupeesக்கு என்ன பண்றீங்க, சீட்ஸ் வாங்குறீங்க. இந்த 10 rupees வீட் சீட் வாங்கி அந்த வீட் சீயை க்ரோ பண்ணி உங்களுக்கு என்ன வருது, 100 rupees ப்ராஃபிட் வருது. சோ எனக்கு 100 minus 10 90 தான் ப்ராஃபிட். 10 rupees நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த 100ங்கிறது கிராஸ் வேல்யூ, 10ங்கிறது எனக்கு என்னது, நான் வந்துட்டு நெட் வேல்யூ. சோ -10 பண்ணனா எனக்கு இந்த நெட் வேல்யூ, இதுதான் நெட். இது வந்து எனக்கு என்னது, கிராஸ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் புரியுதா நெட்னா என்ன, கிராஸ்னா என்னன்ட்டு? சோ நீங்க ஒரு பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ப்ராஃபிட் எனக்கு கிராஸ்.
எனக்கு வந்துட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மைனஸ் பண்ணனா எனக்கு வந்துட்டு என்ன வரும் நெட்னு வரும் क्वेश्चंस ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா இல்லையா சோ கிராஸ்னா என்ன டோட்டல் அமௌண்ட் வாஸ் a கிராஸ் ஏனா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ட மைனஸ் பண்ணிட்டு வரது எனக்கு நெட் கிராஸ்னா என்ன நெட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா சோ இப்ப புரியுதா ஏன் வந்துட்டு 4 இதா பிரிச்சிருக்காங்க ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் இதுல நெட் நேஷனல் இன்கம்ங்கிறது ஒண்ணும் இல்ல த நேஷனல்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட் நீங்க இந்தியாவுல இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் அப்ராட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிரியான்ட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு வராங்களா அந்த இன்கம் ஏர்ன் பண்றதும் இந்தியால இருக்கவங்க இன்கம் ஏர்ன் பண்றது இது ரெண்டும் சாரி அப்ராட்ல இருக்கவங்க எனக்கு எங்க இருக்காங்க இந்தியாவில தான் இருக்காங்க அப்போ எனக்கு இந்தியன்ஸ் பிளஸ் அப்ராட் மெம்பர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்து சம்பாதிக்கிறாங்கல்ல அதுதான் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டொமஸ்டிக்ங்கிறது எனக்கு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஓகேவா சோ ஜிடிபினா என்னன்னு புரியுதா ஜிஎன்பி இது ஒண்ணும் இல்ல டிப்ரிசியேஷன்ஸ் நான் சொன்னேனா இல்லையா அந்த 10 rupees மைனஸ் பண்றது அந்த டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்றது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அடுத்து இந்த ஜிடிபிங்கிறது எனக்கு த ஹோல் அமௌண்ட் ஜிஎன்பிங்கிறது எனக்கு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன்ஸ் வரும் இந்த சப்சிடி மைனஸ் சோ ஜிடிபி மைனஸ் சப்சிடி நான் உங்களுக்கு டீடைல் தான் நடத்துவேன் இப்போதைக்கு சும்மா கிராஃபா என்டிபி என்என்பி என்டிபிங்கிறது ஒன்னும் இல்ல த இந்தியன்ஸ் அப்ராட்லயும் இந்தியன்ஸ் இருப்பாங்களா அப்போ இந்தியன்ஸ் மட்டும்தான் த என்டிபி அண்ட் என்என்பிங்கிறது நேஷனலா த நேஷனல் மட்டும் எனக்கு கால்குலேட் பண்றது ஜிடிபினா என்னன்னு புரியுதா இந்தியாவுக்குள்ள அப்ராட் பர்சன் கிரியேட் பண்றது ஜிஎன்பி என்னங்கிறது எனக்கு என்ன குறிக்குது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்ப நேஷனல் ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் அவன் வந்து ஒர்க் போனாலும் சரி ஓன் பிசினஸ் பண்ணாலும் சரி என்னோட இந்தியன் சிட்டிசன் அப்ராட்ல இருந்தாலும் நான் அவனதான் கணக்கெடுப்பேன் ஓகேவா அப்ப நான் இது என்ன சொல்வேன் ஜிஎன்பிங்கிறது ஜிடிபி மைனஸ் அப்ராட் பர்சன் போட்டா எனக்கு ஆன்சர் வந்துருமா ஜிடிபி இந்தியாக்குள்ள டொமஸ்டிக் ஜியோகிராபிக் எஸ் சார் கரெக்ட் சார் நேஷனல்னா தி சிட்டிசன் ஒன்லி இந்தியன் சிட்டிசன் ப்ரொடியூஸ் பண்ற நாம மட்டும் இல்ல நாமளும் அப்ராட் போவோம்ல இப்ப நம்ம இந்தியன்ஸ் வந்து ஓவரால் வேர்ல்ட்ல வந்து அப்ராட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டுமே கணக்கு எடுக்குது அதனால தான் நேஷனல் டினோட் ஃபார் நேஷனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா டொமஸ்டிக் டினோட் ஃபார் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா ஜிடிபி அண்ட் ஜிஎன்பி ஓரளவுக்கு கணக்கு புரியுதா நேஷனல்னா ஒன்லி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா டொமஸ்டிக்னா அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல அப்ராட் பர்சனும் இருப்பாங்க இந்தியன் பர்சனும் இருப்பாங்க அப்ப என்டிபி என்என்பிங்கிறது இப்ப நான் உங்களுக்கு 10 rupees பிளஸ் 100 வந்துட்டு உங்களோட என்ன 110ங்கிறது வந்துட்டு இது என்னது சீடு இது வந்துட்டு எனக்கு என்னது வீட் நான் என்ன சொன்னேன் சீட் வந்து 10 rupeesக்கு வாங்குறீங்க அந்த 10 rupeesக்கு வாங்கின ஒரு பொருளை நீங்க சீடை வந்து சேல் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது வீட் வந்து எனக்கு 100 rupees வருது இதுல எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு 90 தான் ப்ராஃபிட் 100 rupees இஸ் நாட் அ ப்ராஃபிட் அப்போ எனக்கு 100 மைனஸ் 10 என்ன 90 ப்ராஃபிட் இந்த மைனஸ்ங்கிறது தான் எனக்கு வந்துட்டு என்டிபி என்என்பின்னு குறிப்பிடுது புரியுதா உங்களுக்கு கிராஸ்ங்கிறது டோட்டல் அந்த கிராஸ் டோட்டல்ல இங்க நான் மைனஸ் டிப்ரிசியேஷன்ங்கிறது நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் சப்சிடிஸ் எல்லாம் வரும்ல அதான் நான் டிப்ரிசியேஷனா சொல்றேன் சப்சிடினா மானியம் டாக்ஸ்னா நீங்க பே பண்ணுவீங்களா கவர்மெண்ட் டைரக்ட் டாக்ஸஸ் கரெக்டா ஓகேவா இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜிடிபி ஜிஎன்பி என்டிபி என்என்பி கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா அதனால தான் இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா சப்சிடிஸ் இந்த சப்சிடிங்கிறது நான் என்ன போட்டிருக்கேன் டிப்ரிசியேஷன்ஸா போட்டிருக்கேன் சோ என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் சப்சிடி அப்போ நெட் நேஷனல் இன்கம்ங்கிறது டஸ் நாட் இன்க்ளூட் எனக்கு எது இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்றான்
ரெண்டல் வேல்யூ ஆஃப் அ ஹவுஸ் ஓனர். இந்த ரெண்டல் வேல்யூங்கிறது என்னன்னா பெர் கேபிட்டல் இன்கம்ல வந்துடும். உங்களோட பர்சனல் இன்கம்ஸ் இருக்குல்லப்பா, அந்த இன்கம்குள்ள வரதான் வந்துட்டு ரெண்டல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்றீங்க, ஓகேவா? ஏர்னிங் போக நீங்க வீடு வாடகைக்கு விடுறீங்க, லாரிஸ் வாடகைக்கு விடுறீங்க, ஆட்டோஸ் வாடகைக்கு விடுறீங்க, இதெல்லாம் எனக்கு எங்க ஒரு பர்சனல் இன்கம்ல வரும், நேஷனல் இன்கம்ல வராது. ஃபர்ஸ்ட் 3 பாருங்க, இன்டைரக்ட் பிசினஸ் டாக்ஸ், டாக்ஸஸ் வந்துதா. அந்த டிப்ரிசியேஷன்றது என்ன சொன்ன, சப்சிடிஸ் ஆன் டாக்ஸஸ் வரும். செகண்ட் திங் பாருங்க, கார்பரேட் இன்கம் டாக்ஸஸ், டிப்ரிசியேஷன் சார்ஜஸ், இதெல்லாம் சேர்த்து மூணுத்தையும் கால்குலேட் பண்ணா நெட் நேஷனல் இன்கம். அவன் கேள்வி என்ன, டஸ் நாட் இன்க்ளூடட். சோ ஃபாஸ்ட்னஸ்ல அவன் எது இன்க்ளூடா டஸ் நாட் இன்க்ளூடான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க.